நாடு முழுவதும் உள்ள குறு சிறு நடுத்தர இந்திய தொழில் முனைவோரின் முதலீட்டு தேவைகளுக்கு ஆதரவளிப்பதற்கும் அவர்களின் வணிகங்களை விரிவுபடுத்துவதற்கும் பேங்க் ராக்யாட்டின் பிரீஃபாய் கடனுதவி திட்டம் ஒரு சிறந்த தீர்வாக கருதப்படுகிறது. சமூகத்தில் ஆற்றல்மிக்க தொழில் முனைவோர் நிறைந்த சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்கும் இந்த முயற்சியில் சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவிலும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும். அவ்வகையில் தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் ரமணன் ராமகிருஷ்ணன் கடந்த ஜூன் 5ஆம் தேதியன்று பிரீஃபாய் திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கியதிலிருந்து இதுவரை 6.02 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான விண்ணப்பங்கள் மிக விரைவாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என பேங்க் ராக்யாட் ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றது. பிரீஃபாய் போன்ற திட்டங்களின் மூலம் அதிகமான இந்திய தொழில் முனைவர்கள் தங்கள் வணிகங்களை வளர்ப்பதற்கு தேவையான நிதியை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது இந்திய சமூகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கும் உந்துதலாக இருக்கும். போட்டித்தன்மையிலான லாப விகிதங்களோடு எளிமையான ஷரியா விதிமுறைகளுக்கு இணங்க நிதியுதவியை வழங்கும் பிரீஃபாய் திட்டம் சிறுபான்மை சமூக தொழில் முனைவர்களுக்கு பெரு நிறுவனத்துறை எவ்வாறு ஆதரவளிக்கும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த முயற்சியானது தேசிய பிரதான வளர்ச்சி நீரோட்டத்தில் யாரும் பின்தங்கியிருக்க கூடாது எனும் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் உயர்ந்த எண்ணங்களோடு ஒத்துப்போகிறது. மொத்தம் 50 மில்லியன் ரிங்கிட் நிதியை பேங்க் ராக்யாட் சிறு குறு நடுத்தர இந்திய தொழில் முனைவர்கள் தங்களின் வணிகங்களை விரிவுபடுத்துவதற்கான மூலதன செலவினங்களுக்கு உதவ ஒதுக்கீடு செய்துள்ளது. ஆகவே இந்நிதிக்கு விண்ணப்பிக்கவும் மேலும் தகவல்களை பெறவும் பொதுமக்கள் பேங்க் ராக்யாட்டை நாட அழைக்கப்படுகிறார்கள்.